ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரண்டை தொக்கை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்கிறவங்க இந்த பிரண்டை தொக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ ரெடி பண்ணும்போது எடுத்த வீடியோ தான். இந்த பிரண்டை தொக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது காஞ்ச மிளகாய், உளுந்து, கருப்பு உளுந்து, ஜீரகம், மிளகு, கல் உப்பு, பூண்டு இது எல்லாமே எண்ணெயில் விட்டு மீடியமில் ஸ்டவ் மீடியமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இதுதான் பிரண்டை. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். இதை வந்து கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு அப்படி இல்லைன்னா கையில் க்ளோஸ் போட்டு நம்ம இந்த பிரண்டையை கட் பண்ணலாம். ஏன்னா அப்படி இல்லைன்னா கையில் ஒரு மாதிரி நமைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி அதை கட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இதை நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் செக்குன்னு ஆட்டின நல்லெண்ணெய் தான் இந்த பிரண்டை தொக்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரண்டையை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த மிளகாய், உளுந்து இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு நான் ஒரு 150 அளவுக்கு நான் எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்சுருந்த பிரண்டையை எடுத்து இந்த பிரண்டையை எடுத்து நான் கொட்டிட்டேன். நல்லா கொட்டி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த பிரிஞ்சு வர அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். ஸோ நான் அதை ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா அடி பிடிக்காது. நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. தேவையான அளவுக்கு உப்பு அந்த பதம்லாம் பார்த்து கரெக்டாக போட்டு நம்ம கடைசியாக அந்த டேஸ்ட்டு பார்த்தா நம்மளுக்கு நல்லா நாக்கில் சுருன்னு ஒரு ஸ்பைசி அண்டு அந்த புளிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக